Hi students, இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். இப்போ இதுலயும் திருப்பி கேள்வி சொற்கள் தான். ஆனா ஒரு நல்ல விஷயம், இதோட கேள்வி சொற்கள் முடியுது. இன்னும் ஒரு 3 கேள்வி சொற்கள் இருக்கு, அதை மட்டும் கத்துப்போம். அதோட நமக்கு எல்லா கேள்வி சொற்களும் முடியுது. ஹூ யார், ஹூம் யாருக்காக, ஹூஸ் யாருடைய, ஆன்சர் அப்படின்னா பதில், கிளாத்ஸ் உடைகள், க்ளோத்னா உடை, க்ளோத்ஸ்னு எஸ் இருக்கு இல்லையா, அதனால உடைகள். கால் அப்படின்னா கூப்பிடுறது, ஃபோனில் கூப்பிடுறது, நேராக கூப்பிடுறது, எல்லாத்துக்குமே கால் தான். சரி, இப்போ இதை வச்சு எப்படி நம்ம சென்டென்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். He answered it. Did he answer it? Who answered it? I called him. Did I call him? Whom did I call? It is their mistake. Is it their mistake? Whose mistake is this? She will call them. Will she call them? Whom will she call? These are her clothes. Or these are clothes. Whose clothes are these? He wrote this book. Did he write this book? Who wrote this book? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத ஒருத்தனை யோசிச்சு பாருங்க. நீங்க திருப்பி வீடியோ ரன் பண்ணும்போது நான் தமிழ்ல இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தம் சொல்றேன், உங்களுக்கு அதே அர்த்தம் புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே, இப்போ நான் தமிழ்ல அர்த்தம் சொல்ல போறேன். அத யாரு பதில் சொன்னா, அதுக்கு யார் பதில் சொன்னா? ஆன்சர் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க பதில்னு சொல்லலாம், பதில் அளிக்கிறது, ரெண்டுத்துக்குமே ஆன்சர்ன்ற வார்த்தை இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர்டு அது வெர்ப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஒரு இட் சொல்லி சேர்த்துருக்கோம், ஏன்னா இது முடிஞ்சிருச்சு. அதனால ஹூ ஆன்சர்ட் இட், யார் ஆன்சர் பண்ணா? யாரை கூப்பிட்டேன் நானு? யாரை நான் கூப்பிட்டேன். யாரோட மிஸ்டேக் இது? மிஸ்டேக் அப்படின்னாக்கா தவறு. அவ யாரை கூப்பிடுவா? ஹூம்னா யாரை, அவ யாரை கூப்பிடுவா? இது யாரோட உடைகள் இவைகள்? இந்த புக்கை யார் எழுதினா? இதான் இதுக்கெல்லாம் திருப்பியும் கேளுங்க, கேட்க கேட்க மனசுல பதியும். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.